குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எப்படி குட் இருந்தது மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் எப்படி இருந்தது? மிக மிக அருமையா இருந்தது சார். இன்னும் நிறைய விஷயங்கள் வெஸ்டேஜ்ல இருக்குல்ல? நிறைய இருக்கு சார். கேட்டா இருக்கலாமா இருக்குது. நிறைய இருக்கு. நம்ம தான் தெரிஞ்சிக்காம இருக்கிறோம். கண்டிப்பா சார். தெரிஞ்சிக்காம இருக்கிறோமா, புரிஞ்சிக்காம இருக்கிறோமா? தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம இருக்கோமா சார். அதுக்கு பிறகு ஒரு 2 வீடியோ சுவிட்சர்லாந்து கிளிப்பிங்ஸ், அது எப்படி இருந்தது? மிக அருமையா இருந்ததுங்க. எப்படா அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம். மனிதனா பிறந்த இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அனுபவிக்கணும், கண்டிப்பா சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வெறிகொண்டு காலை உச்சமா ஒரு வீடியோ போட்டு கலக்கிட்டீங்க சார். சூப்பரா இருக்கு சார். இதே விஷயத்தை ஜெர்மன் போகும்போது நான் அனுபவிச்சேன். இதே மாதிரி ஜெர்மன் போகும்போது ஆல்ப்ஸ் மலை உச்சியில இதே மாதிரி பனிச்சறுக்கு, நாங்க பனியில சறுக்கு விளையாடணும். அந்த இதுல இதே மாதிரி போட்டு விளையாடணும், குதிச்சு விளையாடணும். ஸோ எனக்கு அந்த இப்போ எனக்கே சுவிட்சர்லாந்துல இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அதை அனுபவிச்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வெஸ்டீஜிங்க. கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனா இதுல ஈகோ, இதுல சண்டை, இதுல நீ பெரியவனா நான் பெரியவனா, யாரும் பெரியவன் இல்லைங்க. மேல ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பெரியவன். நம்ம எல்லாருமே அவன் முன்னாடி சாதாரண தூசிலையும் தூசி அப்படின்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. இன்னைக்கு அதைத்தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சோ நம்ம எல்லாருமே சாதாரண ஆளுகள், எல்லாரும் சமமானவர்கள். யாரை விட உயர்ந்தவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு கௌதம் பாலின்ற ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு கடவுளுடைய தூதுவரா ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்து என்னைய மாதிரி சாதாரண மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி சுத்தி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏன் உங்களால அது முடியாது? ஏன் நீங்க அதை செய்யக்கூடாது? யாருமே செய்ய முடியாததை நாங்க செய்ய சொல்லல. யாருமே செய்யக்கூடாததை செய்ய சொல்லல. செய்ய முடிஞ்சதை அழகா, அன்பா, ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து செய்யலாம். யூனிட்டி இஸ் த பவர், யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த். எப்போ நம்ம ஒற்றுமையா இருக்கிறோமோ அப்பதான் வெற்றி. வெற்றிக்கு அடிப்படையே ஒற்றுமை தான். ஒற்றுமையா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொன்னான். எப்படின்னா அது அந்த ஒற்றுமையை அந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நம்ம எல்லாருமே டெய்லி காலையில நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போறோமா? கொஞ்சம் யோசிங்களேன். இன்னைக்கு மேடம் அழகா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க நேற்று. எத்தனை பேர் கேட்டீங்க? குட் மார்னிங் சார். நான் கேட்டேன் சார். நேற்று அந்த விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணாங்க. நேற்று நான் பேசும்போது, நாங்க 2 பேரும் பேசும்போது நான் சொன்னேன், அவங்க மேடம் சொன்னாங்க, இன்னும் 6 மாசத்துல நம்ம டீம்ல ஒரு 10 விஎம்சிஎம் மெம்பரை உருவாக்கணும். யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் உருவாக்குவோம் அப்படின்னாங்க. சார், பரமசிவம், சென்னை. நீங்க எல்லாருமே கூட தான் இருக்கீங்க. எத்தனை பேரு சொல்றத செய்றீங்க? நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 3வது மாசம் டைரக்டர் முடிச்சேன், 5வது மாசம் சில்வர், 6வது மாசம் கோல்டு, 7வது மாசம் ஸ்டார், 8வது மாசம் டைமண்ட். நான் இதை திரும்ப ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த ப்ராடக்ட் மொத்தமே 27. அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டிலே மொத்தம் இருந்த பிரான்ச் 16. ஆன்லைன் கிடையாது, ஆண்ட்ராய்டு போன் கிடையாது, ஜூம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மாசத்துல ஒரு சிஎன்டி சென்னையில நடக்கும். அப்பதான் இவ்வளவு குரோத்தை கொண்டு வந்தோம். இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு அக்ரில எத்தனை ப்ராடக்ட்? அன்றைக்கு அக்ரில ப்ராடக்டே கிடையாது நான் ஜாயின் பண்ண புதுசுல. அதுக்கப்புறம் தான் அக்ரி 82 வந்தது. அப்ப என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும்? ஏலகிரி பூட் கேம்ப்ல அழகா, மேடம் புரிஞ்சுக்கிட்டோம் மேடம், சூப்பர் மேடம், நாங்க இப்பதான் மேடம் பிளான புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஏன் அதுக்கப்புறம் செய்யல? அடுத்த பூட் கேம்ப்ல, மேடம் சுவிட்சர்லாந்துக்கு நாங்க கட்டாயம் வருவோம் மேடம். எத்தனை பேர் பிராமிஸ் பண்ணீங்க? ஏன் உங்க பிராமிஸை உங்களால காப்பாற்ற முடியல? நீங்க காப்பாத்தி இருந்தா இப்ப நீங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கலாமா இல்லையா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நேற்று வரை நடந்ததா இருக்கட்டும். இனிமையாவது சொல்லக்கூடிய விஷயங்களை சரியா செய்யுங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை வெறித்தனமா செய்யுங்க. நமக்குள்ள அந்த வெறித்தனம் வந்தா மட்டும்தாங்க வெற்றி கிடைக்கும்.
வெஸ்டீஜ்ல வெறித்தனமா வேலை செய்யணும். நாங்கெல்லாம் அந்த மாதிரி வெறித்தனமா வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். 13 வருஷமா வெஸ்டீஜ லவ் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் வெஸ்டீஜ் எனக்கு அவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கு, அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கு, அழகை கொடுத்திருக்கு, இளமையை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. நிறைய 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கு. இதெல்லாம் ஈஸியா கிடைக்குமா? நான் எம்ஆர்எஃப்ல வேலை செஞ்சுதான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இருக்கிற நம்ம ப்ராடக்ட் இன்றைக்கு காலையிலே கேட்ட உடனே நிறைய பேர் கோயின்சேம் யார் யாருக்கு கொடுக்கலாம், எல்ஆர்ஜினைன் யார் யாருக்கு கொடுக்கலாம், ஸ்டிவியா யார் யாருக்கு கொடுக்கலாம், ஒவ்வொருத்தரும் அப்படியே உங்களுக்குள்ளே ஓடி இருக்கும். சே, இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல? குறுக்குமீன்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆச்சரியமா பார்த்திருப்பீங்க. இது இது நமக்கே வேணும், இது எனக்கே வேணும், என் ஒய்ஃபுக்கு வேணும், எங்க அப்பாவுக்கு வேணும், எங்க அம்மாவுக்கு வேணும். எல்லாருக்கும் தேவையான ப்ராடக்ட் தாங்க வெஸ்டீஜ்ல இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வெஸ்டீஜ்ல இருக்கு. புரிஞ்சு செய்யுங்க, புடிச்சு செய்யுங்க. இது 2 இருந்துச்சுன்னா போதும். இஷ்டப்பட்டா கஷ்டம் தெரியாது. எந்த ஒரு வேலையும் நீங்க இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா கஷ்டம் தெரியாது. காலைல 5:30 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வெஸ்டீஜ் வேலையை நான் பாக்குறேன். எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, டயர்ட்னஸ் இல்ல, எதுவும் இல்ல. அப்ப ஏன் எல்லாருக்கும் அது அந்த எண்ணம் வரல? என்ன அந்த எண்ணம் வந்துச்சுன்னா உங்க இன்கம் 1 லட்சம் ரூபாய் போறது ரொம்ப ஈஸிங்க. ராஜன் சார் அழகா ஒரு பிளான். குட் மார்னிங் சார். நீ டைரக்டா குட் மார்னிங் சார். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 300 பிவில கொண்டு வா. நீ 300 பிவி வாங்கு. நீ மாசம் 300 பிவி வாங்கு. உன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கு. இல்லையா 10 கஸ்டமரை வச்சுக்கோ. ஆளுக்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடு. இதுல என்னங்க கஷ்டம்? அது மட்டும் இல்லாம 4 பேரை கொண்டு வா. டைரக்டா 2 பேரை 6 மாசம் இந்த வேலையை செய். 7 மாசம் முடிஞ்சு பார்த்தா நீ WNSF கிரவுண்ட் டைரக்டர், உன் இன்கம் 1 கோடி ரூபாய் இருக்கும். நீ செய்யறத உன் டீம்ல உள்ளவங்களையும் செய்ய வை. டூப்ளிகேட். கத்துக்கோ, கத்து கொடு. கத்து கொடுக்கறதுக்கு கத்து கொடு. தட்ஸ் ஆல். இது ஈஸியா சார்? ஏதோ 10 ஒரு பொருள் இல்லாத கம்பெனி, எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியாத கம்பெனிகள்லாம் இன்னைக்கு 40 ஐடி 70 ஐடி 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் அவங்கள கட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க அவங்களுக்கு ஆஃபர்னு கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினாதான் அவருக்கு இந்த இதுவே ஆஃபர் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணு இல்லாத பேப்பருக்கு கொடுக்குறாங்க பணம். 1 லட்சம் 2 லட்சம். நம்ம 10,000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினா அற்புதமான ப்ராடக்ட். நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, நம்மளை அழகா வச்சுக்கிறதுக்கு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, நம்ம துணியை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, நம்முடைய நமக்கு தோட்டம் இருந்தா தோட்டத்தை இயற்கையான முறையில நல்ல ஒரு மகசூலை தரக்கூடிய இயற்கையான உரங்களை கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு. நம்முடைய ஆரோக்கியமான காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு. சத்தான காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு, சத்தான நெல்லை சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு. இதை நம்ம கொடுக்கறதுக்கு, நம்ம பேசுறதுக்கு என்னங்க தயக்கம்? நான் எப்படி சார் கொடுப்பேன்? எனக்கு தெரியாது சார். எங்க அப்ளைன் வரணும் சார். அவர் அடுத்த வாரம் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு சார். அதனால இந்த வாரம் ஃபுல்லா நான் ஃபீல்டுக்கே போகல சார். அன்பா, மீண்டும் மீண்டும் சொல்றேன், உன்னை நீ நம்பு. வாழ்க்கையின் உயிர் நம்பிக்கை. நீ உன்னை நம்பாத வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. நீயே உன்னை நம்பலையே. நான் என்னை நம்பலன்னா யார் என்னை நம்புவா? யோசிச்சு பாருங்க. ஊருக்கு போன்னு கிளம்பிட்டீங்க, பேக்ல எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க, போறீங்க, பஸ்ல போய் உட்காடுறீங்க. நைட்டு 7 மணிக்கு எடுத்தா மறுநாள் காலைல 7 மணிக்கு தான் கொண்டு போய் விடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்க கன்னியாகுமரியில இங்க சென்னையில இருந்து எடுத்தா நாகர்கோவில்ல மறுநாள் காலைல 7 மணிக்கு தான் போய் விடுவாங்க பஸ். நைட்டு ஃபுல்லா நீங்க தூங்குவீங்களா, முடிச்சிருப்பீங்களா? நல்லா தூங்கணும். கரெக்டா? டிரைவர் இப்பதாங்க ஒரு பஸ் ஓட்டுறதுக்கு இப்பதான் கத்துக்கிறாரு அப்படின்னா நீங்க தூங்குவீங்களா? அந்த பஸ்ல ஏறுவீங்களா? சொல்லுங்க பழனிவேல் சார். சார் குட் மார்னிங் சார். டிரைவர் இப்பதாங்க கத்துக்கிறாரு. திருப்பூர்ல இருந்து கன்னியாகுமரி போறீங்க.
சரி. அவர் இப்பதான் கத்துக்கிறாருன்னா அந்த பஸ்ல ஏறுவீங்களா? சத்தியமா ஏற மாட்டேன் சார். எப்படி சார் ஏறுறது? அவரே புதுசா கத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி ஏறுறதுங்க? அப்போ டிரைவர் என்ன சொல்றாரு, சார் நான் இப்பதான் புதுசா கத்துக்கிறேங்க, ஆனா நான் ஓட்டுறேங்க அப்படின்றாரு. நீங்க உட்காருவீங்களா? உட்கார மாட்டேங்க சார். அதையும் மீறி ஏதோ உட்கார்ந்தா தூக்கம் வருமா? வரவே வராதுங்க சார். இதுதான். நானே என்னைய நம்பலன்னா, நானே என்னை நம்பி நான் பேச ஆரம்பிக்கலன்னா, என்னை நம்பி எப்படி ஒரு டீம் வரும்? என்னை நம்பி வந்த டீம் எப்படி நிக்கும்? நிக்காது உங்க சார். நம்ம அப்பனே உங்க டீம்ல உள்ள எல்லாத்தையும் பேச முடியுமா? நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் நான் யாரையும் குறை சொல்லவோ, குற்றம் சொல்லவோ நான் வரல. நீங்க உங்கள மாத்துங்க. சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்கள மாத்துறதுக்கு இந்த உலகத்துல உங்கள தவிர வேற யாராலயும் முடியாது. என்னைய மாத்துறதுக்கு என்னை தவிர யாராலயும் முடியாது. நான் முடிவெடுக்கணும். நான் மாறணும். நான் மாறணும்னு நான் முடிவெடுத்தா தான் நான் மாற முடியும். நான் மாறணும்னு முடிவெடுக்காம என்னை யாராலயும் மாத்த முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, வெங்கடேஷா இருந்தாலும் சரி, ஏழுமலையா இருந்தாலும் சரி, பிரபுவா இருந்தாலும் சரி, அப்புசாமியா இருந்தாலும் சரி, இல்ல சாரதியா இருந்தாலும் சரி, இல்ல சண்முக சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மாறணும். சுமதி மேடம் மாறணும்னு நினைச்சாங்க, மாறிட்டாங்க. புஷ்பலதா மேடம் மாறணும்னு நினைச்சாங்க, மாறிட்டாங்க. இன்னும் நிறைய பேரு இப்போ முருகன் சார்லாம் எத்தனையோ வருஷங்கள் பேசி இப்ப இன்றைக்கு அழகா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவரா ஃபீல்டுக்கு போறாரு. அவருடைய லெவல் அடுத்த லெவல் அப்படின்றத யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். நம்பிராஜன் சார் மாறி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜேந்திரன் சார் ஆரம்பத்துல இருந்தே அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரையும் நான் சொல்ல முடியும். நீங்க மாறணுங்க. ஜெயதி சார் மட்டும்தான் ஜூம் மீட்டிங்ல மார்னிங் செஷன்ல பேசணுமா? இல்ல. செந்தில்குமாரும் பேசலாம். டெய்லி பேச முடியுமா? முடியும். மதிவாணன் பேச முடியுமா? முடியும். ஆனா நீங்க தான் முடிவெடுக்கணும். ஸோ இன்னைக்கு அற்புதமான ப்ராடக்ட் பார்த்தோம். இன்னும் சுவிட்சர்லாந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 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 நிறைய வீடியோஸ் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? ஹலோ சார் கண்டிப்பா சார். அதோட கொஞ்சம் பொறாமையும் இருக்கு சார். அது வரணும். கண்டிப்பா சார். அதாவது இதே இடத்துல ஜெர்மன்ல நான் வந்து அனுபவிச்சிருந்தா கூட மிஸ் பண்ணிட்டமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு எனக்கு. கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்ற முடிவு எடுத்துட்டேன். சுவிட்சர்லாந்துக்கு போறது மிஸ் பண்ணிட்டமே. நாளைக்கு பாருங்க, நாளைக்கு ட்ரெயின்ல போறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க. வெள்ளிப்பனை மலை மீது உலவுவோம் அப்படின்னு பாரதியார் படிச்சதை அவங்க செஞ்சு காட்டுவாங்க. கண்டிப்பா சார். ரொம்ப எக்ஸலண்டா சார். இன்னைக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சாரோட அசோக் சாரோட ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்றது எல்லாமே அந்த ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துணும் சார். ஏன்னா ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்கும்போது தான் நாம எடுக்கணுன்றது அந்த உணர்வு வரும். நான்லாம் ப்ராடக்ட் ஒரு 7 வருஷமா யூஸ் பண்ணுங்கிறேன் சார். 7 வருஷமா இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் தலை வச்சதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து என்ன பாதுகாக்குது. இந்த விஷயத்த தான் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அந்த கர்குமின் பிளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ரிசல்ட் சார். நம்ம சாதாரண மஞ்சள் நினைக்கிறோம். அது வந்து புற்றுநோய்க்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருந்தா இருக்குன்றது சார் சொன்னது எனக்கு தெரிஞ்சது சார். ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி சுவிட்சர்லாந்து ட்ரிப்புடைய போட்டோஸ் வீடியோ கிளிப் எல்லாம் குரூப்லயும் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஒவ்வொரு பார்க்கும்போதெல்லாம் ஒரு மனசை ஒரு மாதிரியா தான் சார் இருக்குது. நம்ம மிஸ் பண்ணிட்டுமேன்னு. கண்டிப்பா நெக்ஸ்ட் ட்ரிப் எல்லாம் வந்து நானும் என் ஒய்ஃப் நிச்சயமா வருவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வேற சார் பரமசிவம் ஆவடி சார். சார் சொல்லுங்க. இப்போ இந்த ட்ரைனிங் கேட்டுனே இருந்தேன். அதுக்கு அடுத்து எல்லாரும் நேற்று வாங்கிட்டு வந்தேன். போன மாதம் ஒரு நண்பருக்கு கொடுத்தேன். இன்னைக்கு காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரைனிங்கை அவர் பார்த்துருக்காரு. வெரி குட். நிறைய நண்பர்கள் புதுசா வந்திருக்காங்க. எல்லாரையும் வெல்கம் பண்றோம். டீம் விக்டரி சார்பா வெல்கம் பண்றோம். உங்களுடைய சக்சஸ் ரொம்ப பெருசா இருக்கணும்ன்ற உங்களை வாழ்த்துறோம். ரைட்.
ஓகே சார், வேற என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் செக்ஷன்ல வந்து நம்ம எல்லாருக்கும் குர்குமின், ஐ சப்போர்ட், கேனடர்மா இதனுடைய ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். அதை வந்து எல்லாருக்கும் வந்து நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதையும் வந்து எல்லாருக்கும் தான் மஸ்டா நானும் கொடுத்துட்டு இருக்கேன். குர்குமின் பிளஸோட இன்னைக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் எடுத்துட்டு இருக்கேன் சார். அதுதான் இன்னும் ரொம்ப யாருக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணல. இடையில வந்து அந்த குர்குமின் பிளஸ் வர இல்லாம இருந்ததா, அதனால எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் சார். கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணாலும் அதனுடைய ஃபீட்பேக் நம்ம சொல்லும் போதும் அதை எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன, இவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சார் யோசிக்கிறாங்க. ஆனாலும் நான் வந்து எதையும் நான் விடாம அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு இருக்கிறதும் நம்ம டீம்ல நடந்ததையும் நான் சொல்றேன். இருக்கிறதான் நான் சொல்றேன், எதுவுமே போய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா நமக்கு பேச முடியுது சார். இந்த நாலேஜ் எடுக்கும் போதும் நம்ம யூஸ் பண்ணும் போதும். அதுக்கப்புறம் வந்து மேடமோட அந்த சுவிட்சர்லாந்து ட்ரிப்போட ஒவ்வொரு வீடியோஸும் ரொம்ப ரொம்ப அமேசிங். அதாவது அவங்க அந்த அங்க போறது பண்றது எல்லாமே நம்மளும் அந்த இடத்துல இருந்து நம்மளும் கூடயே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு இதையும் நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பா போவேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் கிரேட். தேங்க்யூ கிரேட் மேடம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் பேசுறீங்களா? ஹலோ, சரி, ஒரு வீடியோ பார்த்துட்டு பேசுங்க. இவர் யாருன்னு தெரியுமா? சிவம் கோஸ்வாமி. காலேஜ் படிக்கும் போதே வெஸ்டிஜ் எடுத்து காலேஜ் படிச்சு முடிச்சு வெளியே வரும்போதே, பிகாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் இன்கமோட BMW காரோட வெளியே வந்தவர். இன்னைக்கு அவருடைய மேரேஜ் 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஸோ எவ்வளவு ஆடம்பரமா நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ அவருடைய இன்கம் நியர்லி 8 lakhs பெர் மந்த். எப்படிங்க இருக்கும்? ஹலோ, பூராஜன் சார் நல்லா தான் சார் எனக்கு கூட வேணும் சார். அது 8 லட்சம் அதுக்கான வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதையும் தாண்டி போனோம் சார். எஸ் சார், கேட்டுட்டு இருக்கேன் சார். யங்ஸ்டர்ஸ் வேற யாராவது இருக்கீங்களா? சார் நானும் யங்ஸ்டர்ஸ் தான் சார். இல்ல, கல்யாணம் ஆகாதவங்க திரும்ப கல்யாணம் பண்ண போறாங்க. அப்படி ஓகே. இல்ல, இப்பவே தயாராயிடுங்கன்னு சொல்ல வந்தேன். அதாவது இந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருக்குங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குங்க வெஸ்டீஜ்ல. வெஸ்டீஜ் மூலமா தாங்க இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். ஸோ எத்தனை பேர் அதை சரியா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலைங்க. ராஜன் சார் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் அது புரியாம இருக்கிறீங்களே, நேரத்தெல்லாம் வீணாக்குறீங்களே அப்படின்னு அடிக்கடி அவர் அங்கலாச்சுக்குவாரு. இப்ப கூட 3 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல அவரை செட்டப் பண்ண வரும்போது அவர் சொன்ன விஷயம் அதுதான். சார், நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்ப சொன்னாரு, எனக்கு கூட வருத்தமா இருக்குங்க, நான் ஒரு 100 பேரோட சுவிட்சர்லாந்து போகணும்னு நினைச்சேங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. ஸோ அதான் நேற்று மேடம் பேசும்போது சொன்னாங்க, உங்க பிளானை யார் செய்யறாங்களோ இல்லையா நான் செய்வேன் சார் அப்படின்னு மேடம் சார்ட்ட பேசியிருக்கிறாங்க, ராஜன் சார்ட்ட. ஸோ நிச்சயமா நம்ம செய்வோம், எல்லாரும் செய்வோம். யார் யார் விஎம்சிஏ மெம்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ, யார் யாருக்கு அந்த ஆசை இருக்கோ, யார் யார் அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பெர்மனண்டா வச்சுக்கணும்னா ராஜன் சார் சொன்ன பிளானை ஆக்ஷன்ல கொண்டு வாங்க. வெறுமனே பேருக்கு பின்னாடி விஎம்சிஎம் அப்படின்னு போட்டோடனே விஎம்சிஎம் ஆக முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், கரெக்டா இல்லையா? பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏன்னு போட்டா ஆயிட முடியுமா? எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சா தானே ஆக முடியும். என்ன சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார். அதுக்கான வேலைகளை செய்யுங்க.
ஓகே சார். தேங்க்யூ சார். இதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. அதுதான் சிறப்பாக்கும். சோ எப்படி இருக்கு? உண்மையிலே நாங்களே அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு சார். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் வாய்ப்பை யாரு சரியா பயன்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க, சொல்றதை செய்யணும். அவ்வளவுதான். சோ அந்த முகத்துல எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்களா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் ஃபியூச்சர்ல மாப்பிள்ளை இப்போலாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் சார். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா மாப்பிள்ளை என்ன பண்ணாருன்னா வெஸ்டீஜ்ல இருக்காருங்க, பொண்ணு என்ன பண்ண வெஸ்டீஜ் இருக்குன்னா ஈஸியா ஃபியூச்சர்ல நடக்கும்னு நினைக்கிறாங்க சார். வெஸ்டீஜ்ல இருக்காங்க ஈஸியா பொண்ணு கொடுக்காது, மாப்பிள்ளை கொடுக்காது. நல்ல அற்புதமான அழகான பாயிண்ட் சொன்னீங்க. அதான் உண்மை. ஆனா வெஸ்டீஜ்ல இருக்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க. வெஸ்டீஜ்ல மாசம் 5 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா வெஸ்டீஜ்ல இருந்தா கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கரெக்டா? ஆமா சார். ஏர்ன் பண்ணலாம், வெஸ்டீஜ்ல இருந்தா ஏர்ன் பண்ணலாம். எங்க வீட்டுக்காரர் கச்சேரி போறாங்க அப்படின்றதுனால கிடைக்காது. பட் வெஸ்டீஜ்ல மாசம் 5 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, மாசம் 10 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் விஎம்சிஎம் மெம்பரா இருக்காருங்க வெஸ்டீஜ்ல அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து பல வீடுகள்ல என்போர்ஸ்மெண்ட் ரைடோ இல்ல ஐடி ரைடோ நடக்கிறத பார்த்திருப்பீங்க. ஆனா வெஸ்டீஜ்ல நீங்க எத்தனை கோடிகளை சம்பாதிச்சாலும் சரி யார் வீட்லயும் வந்து எந்த ரைடும் நடக்க முடியாது. என்ன காரணம்னா இது எல்லாமே சட்டப்பூர்வமா டிடிஎஸ் டாக்ஸ் கட்டி தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனாலதான் சித்தார்த் சிங் சார் 70 லட்சம் ரூபாய்க்கு ஓல்வோ கார் வாங்கும்போது கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கினாரு. இன்னைக்கு எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கலாம், ஆனா எல்லாருமே லோன் போட்டு தான் வாங்குவாங்க காரோ ஏதோ. ஆனா அவர் கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கினாரு. சோ அந்த அளவுக்கு நம்ம தில்லா நம்ம பணத்தை செலவு பண்ண முடியும். சம்பாதிக்கிற பணத்தை பயந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக சொல்ல வரேன். ராஜன் சார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் சென்னையில சிறப்பா கல்யாணம் பண்ணா அடுத்த நாளே ஐடி ரைடு போகும். ஆனா இங்க போக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே கரெக்டா கணக்கு இருக்கு. சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு இருக்கு. அதனால அதையும் முடியாது. சரியா? சோ ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பா செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். நம்ம நம்பிராஜன் சார் சொன்ன மாதிரி இன் ஃபியூச்சர் மாப்பிள்ளை வெஸ்டீஜ்ல இருக்காரு, மாசம் 2 லட்சம் வாங்குறாரா 5 லட்சம் வாங்குறாரா? ஏன்னா இவங்கெல்லாம் 2 லட்சம் எல்லாம் சாதாரண விஷயம் ஆயிடும். இப்ப மினிமம் ஒரு ஃபேமிலிக்கு 1 லட்சம் தேவை அப்படின்ற இதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 2025ல அதெல்லாம் கட்டாயம் ஒரு மினிமம் ஒரு ஃபேமிலிக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்தாதான் சர்வைவல் பண்ண முடியும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால கரெக்டா பிளான் பண்ணுங்க. எல்லாருக்கும் பெரிய சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சிவம் கோஸ்வாமி எப்படி மேரேஜ் பண்ணாரோ அது மாதிரி எல்லாரும் ஆடம்பரமா பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஆனா அப்புறம் நம்மகிட்ட இருக்கைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்படித்தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இருக்க மாதிரி பண்ணிக்கிறோம். பட் ஒவ்வொருத்தரும் சரியா செயல்பட்டால் இதை விட சிறப்பாக செய்ய முடியும். ஓகே, அடுத்த ஃபாரின் ட்ரிப் எல்லாரும் போனோம் அப்படின்னா இந்தியால இருந்தே ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஏலகிரி பூட் கேம்ப்ல நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு எல்லாரும் சுவிட்சர்லாந்துல உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கலாம். அதனால பண்ணல விட்டுருங்க. இதுக்கு பிறகு ஆரம்பிங்க. ஃப்ரம் டுடே இன்னில இருந்து ஆரம்பிங்க. நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இன்னில இருந்து ஆரம்பிங்க. சிறப்பா செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Welcome, sir. Welcome, sir. Thank you. தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. Thank you. Thank you.